ஹலோ வணக்கம் அக்கா செல்வி அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் வணக்கம். இப்போ இப்போ செங்கோட்டையன் வந்து ஏதோ ராஜினாமா கடிதம் எழுதி பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்து ராஜினாமா கடிதம் எழுதி அதை வந்து எம்என் நடராஜன் ஐயா எடுத்துக்கிட்டு போய் 3 நாள் ஜெயலலிதா அம்மா வீட்டை விட்டு வெளியில் வராமல் அப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சுல்ல. ஆமாம். அதுக்கு கோர்வையாக இது வருதோ, செங்கோட்டையன் வந்து ராஜினாமா கடிதம் எழுதி வச்சுட்டாருங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? எங்க அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அது எழுதுனது வந்து அது மனசு உடஞ்சி எழுதுன இது உள் வேலை பார்க்குறாங்க. உள்ளடி வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் முட்டாளாக்குறாங்க. உள்ளடி வேலைன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் ஒன்றாயிருவாங்களோ? ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த ஏண்டா ஏண்டா கிரேசன்ஸு ஒரு சேனல் இருக்கு பார்த்தீங்களா, கிரேசன் அந்த தாடிக்காரன். அந்த தாடிக்காரன் தான் ஏண்டா முட்டை பொண்டான்றாப்புல டிடி தினகரனை ஏண்டா இப்போ பன்னீருன்றாப்புல. இவங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு? ஆமாம், இவங்களுக்கெல்லாம் அருகதை இருக்கா? இவங்கெல்லாம் லூசு தன்மை. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா அந்த சந்தேகத்தை தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வைங்களேன். பெரிய சண்டையாக தமிழ்நாடு ஃபுல்லாக வருது. சொல்லுங்க. அதை உள்ளூருக்குள்ள ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வரது மனுஷனா என்னைய மறந்துடுவாங்களா? உங்களை எப்படி மறக்க முடியும்? இல்லை, நம்ம பேச்சுக்கு சொல்கிறேன். அது மாதிரி முக்குளத்தூருக்கும் கவுண்டருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத திசை திருப்பறதுக்கு கவுண்டர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாங்களோ? ஆமா, இது கவுண்டர்களுக்குள்ள அழைச்சிக்கிற இது முக்குளத்தூர் சண்டைன்னா திருச்சி தஞ்சாவூரோட முடிஞ்ச போகும். முக்குளத்தூர் சென்னைக்கெல்லாம் போகாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான், இங்கிட்டயே தான். ராமநாதபுரம், திருநெல்வேலி, சங்கரங்கோயில். இவர் ராஜினாமா கடிதம் எழுதுற அளவுக்கு இவர் என்ன மனசு உடஞ்சி போயிட்டாரா செங்கோட்டையன்? இவர் அந்த மாட்டில் செஞ்சு தவிச்சு போனாரு செங்கோட்டையன். என்ன நாடகம்? பூரா நாடகம், உள்ளடி வேலை நாடகம். செங்கோட்டையன் அங்கிட்டும் பேசிக்கிறாங்க, உள்ளடி வேலை நாடகம். இந்த ராசன் செல்லப்பா சொல்றாப்புல 6 மாசத்துக்கு சும்மா இருக்கணும். 6 மாசத்துக்கு என்ன மயிரை பிடுங்கணும்? அப்பயே விட்டு கட்சி 6 மாசத்துக்கு சும்மா இருந்தா ஒவ்வொரு காலில் விழுந்து மக்களை போய் சந்திச்சு ஓபிஎஸ்க்கு அந்த பதவி வாங்கி கொடுக்காட்ட கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட மகனுக்கு மாநிலங்களவை எம்பி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எல்லா சமரசத்துக்கும் ஒத்து வந்துடுவாரோ? மாநிலங்க எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு மாநில உறுப்பினர மகனை ஆக்கிட்டு போங்கடா வெண்ணெய்களான்னு போறாப்புல. இதுதான் நடக்க போகுது. ஆனா இவங்க பூரா ஒண்ணு சேர மாட்டாங்க. எந்த காலத்துலயுமே ஒண்ணு சேர மாட்டாங்க. எதிர்பார்க்கறாங்களே. இப்ப உங்களை மாதிரி ஒரு தொண்டர் நேற்று போடியில இருந்து சுப்பிரமணியன் ஒருத்தர் பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்துக்கு வந்தா நான் தீ குளிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியா கட்டிப்பிடிச்சுக்குவேங்கிறாரு. அது பூராமே பொய்யா பேசிட்டு எடப்பாடி தான் வரேன் இப்போ தேனியில தான் மீட்டிங் ஓட போறேன்றேன். அப்போ தேனியில் இருக்கவங்களாம் மருந்து அவர் பேட்டியை பார்த்தேன், தேனிக்கார் பேட்டியை பார்த்தேன். மருந்து குடிச்சு செத்து போயிடுவாப்பிலையா முக்குளத்தாரு? நான் என்ன சொன்னா, இப்போ ஓ பன்னீர்செல்வம் போய் சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் ஒரு கூட்டம் போடலாம்ல பில் இருந்தா? ஒன்று நான் தான் சொன்னேன்ல தம்பி, சேலத்துக்கே போக வேண்டியது இல்லை. தென் மாவட்டத்துகள்ல பூராமே மக்களை போய் சந்திச்சாலே போதும். செலவு பண்ணணும்ல? செலவா? காசு போயிருச்சுன்னா காசை கொடுத்துட்டா ஒரு ஓட்டம் மக்களை நம்ம பக்கம் இழுக்கணும். ஏன் காசு செலவு பண்ணிட்டா அப்போ நாளைக்கு போய் பெரிய குளத்தில் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி தானே அரிசி வாங்கி திங்கிறாரு. அரிசி வாங்கி திங்காம போறாரு. அது நமக்கு தெரியல. இவருக்கு வேணும்னா வேணும்னா இப்போ உங்கள்கிட்ட காசு ஒரு 1 லட்ச ரூபா வந்து செலவாகி போச்சுன்னா அப்புறம் அரிசி இல்லைனா ரேஷன் கடைக்கு தான் போய் ஆகணும். அது மாதிரி ரேஷன் கடைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்து கிடப்போம். பட்னியா கூட கிடப்போம். இதே வேலுநாச்சியார் போய் ஆள் சேர்க்கலையா? திண்டுக்கல்லுக்கு அங்கிட்டு போய் மறைமுகமா ஒளிஞ்சிருந்து ஆளை சேர்த்து விரட்டலையா? வெள்ளையனே வெளியேறுன்னு விரட்டலையா? அப்படித்தான் நம்ம விரட்டணும். இவங்கள பூரா கவுண்டிங்களும் வன்னியரையும் நம்ம விரட்டணும்னா இப்படித்தான் விரட்டணும். இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதுங்கி பாய தெரியல, பயப்படுறாருல்ல? ஒரு பொம்பளை சிங்கத்தோட வம்ச வழியா பிறந்துட்டு சிங்கத்தோட புத்தி இல்லைன்னா அப்ப இவங்க என்ன மரவரு முக்குளத்தோர்னு சொல்றாங்க. வேலுநாச்சியார் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த வரலாறு நீங்க சொல்றீங்க, எனக்கு சொல்லும் போது அப்படியே முடி எந்திரிச்சு நிக்குது, புல்லரிக்குது எனக்கு. போய் ஒரு வடநாட்டு வங்கத்து சிங்கத்து கூட போய் வடநாடெல்லாம் பேர் புகழும் போய் பேர் பெற்று வந்திருக்காரு. படிக்காதவர், பட்டம் பெற்றவர். ஏன் இங்கிலீஷ்ல போய் அந்த காலத்துல இங்கிலீஷ்ல போய் இது பண்ணிட்டு வந்திருக்காரு.
அப்படி போய் ஊர் ஊரா போனாத்தே மக்கள் நம்ம பக்கம் சேருவாங்க. சும்மா அங்கேயே உட்காந்துக்கிட்டே இவன் போட்டி எடுக்கிறான் அவன் போட்டுக்கிறேன். ஏன் திருமக்குளத்துக்கு வந்து ஒரு மீட்டிங்கை போடு, மதுரையில் ஒரு மீட்டிங்கை போடு, ராஜாவரத்தில் ஒரு மீட்டிங் கொடு, தென்காசியில் ஒரு மீட்டிங்கை போடு. மக்களை சேரும் முதல்ல. இந்த டிடி தினகரன் எல்லாரும் ஒன்றா வாங்க. சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ், எதுக்கு நீங்கள் பயந்து நிற்கிறீங்க? அவனுக்கு ஒரு இடப்பயலுக்கு போய் பயந்து போய் நிற்கணும்னு அவசியமா? நான் கேட்குறேன், இப்போ வந்து ஏன் பன்னீர்செல்வமும் அம்மையார் சசிகலாவும் ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாங்க? அது என்ன அவங்களுக்கு கூட தான் தெரியும் என்ன மோட்டிவ் இருக்குன்னு. இந்த ஆளுதான் போய் தர்ம ஊத்தம் பண்ணுன்ட்டு வெட்டியா போய் உட்காந்துருந்தார்ல. இப்போ பன்னீர்செல்வம் வந்து அம்மையார் சசிகலா பொதுச்செயலாளர் வர்றதை விரும்பலையா? அதுதான் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு, ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஏதோ இருக்குங்க. நான் எனக்கு தெரிஞ்சு அவங்க மனசுக்குள்ள ஏதோ நயவஞ்சகம் இருக்குது. பன்னீர்செல்வம் நல்ல அது மனசுக்குள்ள வந்து திண்டு இல்லைன்னா ஓங்கி பேசணும், தில்லா பேசணும். அதுதான் மனிதனுக்கு அர்த்தம். அதை விட்டு என்ன ரகசியம் இருக்குன்னா என்ன? மண்ணாங்கட்டி ரகசியம். இவங்க 3 பேர் சேர்ந்து மதுரையில ஒரு கூட்டம் போட்டா எப்படி இருக்கும்? மதுரையில போடணும், திருச்சியில போட்டாரு, மதுரையில போடணும், திருப்பி என்ன ஈரோடும் சேலமும் தான் குறியா? இந்த பக்கம் நம்ம பக்கம் வாங்க. ஏங்க ஒரே ஒரு கூட்டம் திருச்சியில கூட்டம் போட்டதுக்கு வைத்தியலிங்கம் தான் செலவு பண்ணாராம். வைத்தியலிங்கம் என்ன ஏங்காச்சும் செலவு நீ செலவு பண்ணியான்னு அவர் ஒதுங்கிட்டாராம். அப்படி இருந்தா இத்தனை வருஷம் செலவு விட்டு இறக்கணும். கஞ்சிக்கே இல்லாம கூட போட்டோம். எத்தனை பேர் அந்த காலத்துல கஞ்சிக்கே இல்லாம இப்ப ஜெயலலிதா அம்மா கொண்டுகிட்டா போயிருச்சு. உங்களை மாதிரி தொண்டர்கள் தானங்க செலவு பண்ணி காசெல்லாம் விட்டு கஞ்சிக்கு இல்லாம இந்த கட்சியை வளர்த்தது தானே இந்த கட்சி. 27 தங்கத்தையும் அந்த அம்மா கொண்டுட்டு போகல. 1586 ஏக்கரையும் கொண்டுட்டு போகல. ஆமா. இப்ப இது எவனுக்கு உண்ணாம தின்னாம அண்ணாமலைக்கு தானம் முட்டை மாதிரி போயிட போகுது. வாழ்க்கை என்பது செத்தாருக்கு நாம் எழுதும், நாம் செத்தால் பிறர் எழுவார். இதுதானங்க வாழ்க்கை. ஆமா. இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுன்ட்டு அந்த அம்மாளுக்கு ஒண்ணுமே போட்டு புதைக்கல. ஆமா. அது மாதிரி யாரையுமே யாருக்குமே புதைக்க மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு செஞ்சா செத்தாலும் மக்கள் அம்மாளுக்கு கூடுனது மாதிரி கூடும். மக்கள் கூடுவாங்கல்ல. ஓபிஎஸ்க்கு காக்கா கூட்டத்தை மாதிரி. இப்போ வந்து இவங்க செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இவங்க 3 பேர் ஏதோ ஒரு நாடகம் நடத்தி முக்குளத்தூருக்கும் நமக்கும் பிரச்சனைங்கிறத தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுறத நிறுத்துறதுக்கு கவுண்டர்களுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனையாக பேசுறது மாதிரி பேசி கடைசி நேரத்தில் ஒன்றா போயிடுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டு நமக்கு கிடைச்சிரும், ஆட்சி அமைச்சிடலாம், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு துறை சார்ந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற லெவலில் ஏதோ ஒரு நாடகம் ஆடுறாங்களோ? ஆமா, நாடகம் தான். வேலுமணி நாடகம், செங்கோட்டை நாடகம், முனியசாமி நாடகம். இப்ப வேலுமணி மகனுக்கு கல்யாணத்துக்கு எல்லா பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இது முக்குளத்தை மட்டும் தண்ணியெல்லாம் ஒதுக்கி விட்டு போட்டு போங்கடான்ட்டு ஒதுக்கி விட்டு போட்டு இவனுக்கு உசுறு வந்து கட்சியை விட்டா செத்து போயிடுவேன் எடப்பாடி. அதனால கட்சியை விட மாட்டேன். கட்சி இன்னி உள்ள ஆமை பூந்த வீடு ஆக்கி போட்டியா. ஓட்ட கூட வாங்க மாட்டேன். அவனுக்கு கூட்டம் தான், காசை கொடுத்து கூட்டம் தான். நானும் தான் காசை கொடுத்து கூட்டுவேன். என் பின்னாடி தான் காசு கொடுத்தா 200 ரூபா கொடுத்தா ஆள் வரும், 100 ரூபா கொடுத்தா ஆட்டாளுவேன். இவனுக்கு இவன் என்ன எடப்பாடி என்ன பூராமே இந்த விவசாய கூட்டம் நடத்துனது இவங்க காசு வேலுமணி போட்டு செஞ்சுட்டு கடைசியில விவசாயி மேல பழிய தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி தான் பூரா பழிய தூக்கி போட்டு மக்கள் மேல போட்டுட்டு இவங்க மஞ்சள் குளிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒத்த ஓட்டு எடப்பாடிக்கு ஒத்த ஓட்டு கூட முடியாது தமிழ்நாடு ஃபுல்லா. இவங்க வேணா வீணா போறாங்க, எதிர்கட்சியா கூட வரமாட்டாங்க. இப்ப எந்த நம்பிக்கையில எங்களை நம்பி கட்சி வரும், எங்களை நம்பி கட்சி வருங்கிற கூட வருவா. இப்ப விஜயகாந்த் மகனுக்கு எம்பி சீட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா. பாராளுமன்றத்துக்கு கொடுத்துக்கேன்னு வாக்கு கொடுத்து போட்டு இது பிரேமலாதாலேயும் சுவாகன்னு போயிரும். ஆமா. அவ வெறி பிடிச்சி வளைவாள். அவர் எடப்பாடிக்கு ஒன்றும் ஏமாத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே. ஏன் எடப்பாடிக்கு ஏமாத்தி தானே பொழப்பு. கொலகாரனுக்கு அப்புறம் எப்படி பொழப்பு? அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறதே பொழப்பா போச்சு கொலகாரனுக்கு. அவன் மட்டும் வாழணும், அவன் பிள்ளைங்க மட்டும் வாழணும். காசை கொடுத்தான்னா இந்த இருக்கிற பன்னாடைக ஊரா அவன் பின்னாடி போகுது. பூரா எம்எல்ஏ பன்னாடைக ஊராமே காசு கோடியா வாங்கிட்டு மஞ்சள் குளிக்கணும்னு. ஜலாப்பாக்கு வெக்கம் இல்ல இதுக்கு இது செல்லூர் ராசுக்கு வெக்கம்ல. இந்த உதயகுமார் வீணா பண்ணவன் ஊத்தவாயன் இவங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குன்னே தெரியல. இவங்கெல்லாம் வெட்டியா போய் இவங்கெல்லாம் சண்டை இழுத்து விட்டு மல்லு கட்டி ஒண்ணுமுலாமாக்கி கூட அவங்களுக்கு லாபம் தானே எந்த வகையில பார்த்தாலும். அவங்கள அதான் காசு. நான் நீங்க பேசுங்க, உங்களுக்கு காசு தாரே.
உங்க இனத்தானவே நீங்க பேசுங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு உளர்றாங்க. காசுக்கு கூவணும்ல. இவர் உதயகுமார் பூர்வீகம் எந்த ஊருங்க? அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? திருமங்கலம். அவங்க பாரம்பரியம்லாம் பணக்கார குடும்பமா அப்படி? அது எல்லா பையன் பிச்சைக்கார பையன். கட்சியில போய்த்தா எல்லா பேரும் கோடீஸ்வரன். கட்சியில போய்த்தா எல்லா பையன் கோடீஸ்வரன். எவனுமே பணக்காரன் எவனுமே இல்லை. அன்னன்னைக்கு பொழப்பு ஓட்டுறவங்க. அன்னன்னைக்கு பொழப்பு ஓட்டினவங்க தொண்டர்களுடைய அந்த உணர்வுகளை அந்த அவங்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கொட்டை அதுக்குன்னு ஒரு கெத்து வந்துருதுல்ல. கெத்து வந்துன்னா அப்புறம் மான மரியாதை சூடு சொரணம் எல்லாத்தையும் இழந்துட வேண்டியதான். சோத்து நிறையா தட்டை வச்சு சோத்து நிறையா நரகளை வச்சு சோறுனுதுன்னா எவனு திம்பானா? முட்டாத்தனமா சாதி வெறியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காசுக்காக பீதிங்கிறவங்க பூராமே காசுக்காக பீதிங்கிறவங்க. சரி, நான் கேட்குறேன், முதல்ல இவங்க வந்து அதிமுக ஒன்னாயினேனும்னு எல்லாருமே பேசுறாங்களே, முதல்ல முக்குளமே ஒன்னாயினே மாட்டேங்குதே. அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் முக்கோளமே ஒன்னா சேர்ந்தாத்த இவங்களை ஓட விரட்டலாம்ல. வெள்ளக்காரனை வெளியேறுன்னு இந்த எடப்பாடி ஒருத்தனை விரட்டுறது உங்களுக்கு துப்பு இல்லையே. வெள்ளக்காரனையே விரட்டின இந்த முக்குளத்துக்கு எடப்பாடியை விரட்ட முடியலன்னா இதை விட அசிங்கம் வேற. அசிங்கம் தான் கேவலம் தான். இவனை ஒரு ஆளை விரட்ட முடியல. எவ்வளவுதான் விரட்டனாலும் இவனை ஒரு ஆளை விரட்ட முடியல. அவன் பல்லு அவன் இப்போ கட்டாப்போ எம்ஜிஆர் கட்டப்ப வச்சு மானம் கட்டவனுக்கு போய் எம்ஜிஆர் கட்டப்ப போட்டு காலு தூசி எம்ஜிஆர் காலு தூசியும் ஜெயலலிதா காலு தூசியும் கூட போட்டா கூட நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? அந்த முக்குளம், அந்த மதுரை, அந்த முக்குளத்துக்கு பேர் போன அந்த மதுரை மாநாட்டில் தானே புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்தாங்க. அப்ப விற்கப்பட வேண்டியது முக்குளம் தானே. அதைத்தான் காசுக்கு கூவணும்ல. மதுவாதனின்னு ஒருத்திக்கு கூவிக்கிட்டு இருக்கால, திமுகவுல கூவிக்கிட்டு இருக்கால, அம்பட்டு பார்த்தையும் பாப்பனாருன்னு கூவிக்கிட்டு இருக்கால, அது மாதிரி இவங்களும் கூவுறாங்க. வாங்கின காசுக்கு கூவணும்ல. எவ்வளவு காசு வாங்குறோமோ அவ்வளவு காசுக்கு கூவணும்ல. இல்லாட்ட வழக்கமாத்த கொண்டு அடிப்பாங்க. இல்லை வடிவேலு கணக்கட்டா நல்லா கூவுனாப்புல இவங்க நல்லா கூவிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி கொடுத்து கூவிக்கிட்டு இருக்காங்க. வாங்கின காசுக்கு இல்லாட்ட காசை கொடுங்க அப்பல்ல. ஒண்ணு இல்லைங்க, உங்கள்கிட்ட வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தா நீங்க விருதுநகர்ல ஒரு படையை திரட்டிட மாட்டீங்க? 50 லட்சம் எல்லாம் வேண்டாம். 50 லட்சம் ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா, ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா கொடுத்தா அழகா கூட்டிடலாம். அழகா போட்டு விருதுநகர்ல ஒரு கூட்டத்தை போட்டு பெரிய அளவுக்கு இது பண்ணிடலாம். விருதுநகர்ல தானே இந்த ஆளுக்கு பூர்வீகமே விருதுநகர் தானே ஓபிஎஸ்க்கு. விருதுநகர் தானே ஓபிஎஸ். அப்படியே ஒரு வீரம் வேண்டாமா? அப்படியே கொந்தளிக்க வேண்டாமா? சும்மா இப்ப கேட்கற ரகசியம் என்ன பரம ரகசியம் இருக்கு? இல்ல மீடியாவுல பேட்டி கேக்குறாங்க, கெக்கப்பங்கிறாரு. ஒரு அளவு புரியல. பரம ரகசியம் ஓங்கி பேச வேண்டியதானே. வேலுநாச்சியார் வம்சம், குலத்தோர் வம்சம், இதே காமராசரை தூக்கி ஒளிச்சு வச்சிருக்கும் போது தேவர் பேசும்போது விருதுநகர்ல பேசும்போது நான் பேசி முடிச்சு மேடையை விட்டு கீழே இறங்கக்குள்ளையும் இப்ப காமராசர் அல்லாட்ட நடக்கிறதே வேலை நல்லா சொல்லுக்கு வந்தாரு. ஒரு சவால் விட்டாரு. அந்த வீர பரம்பரையில பிறந்த இல்லையா ஓபிஎஸ் இப்படி இருக்காருன்னு நினைச்சு நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. வேக்கமா இருக்கு. நமக்கு தான் காவலமா இருக்கு. நமக்கு தான் ஒவ்வொருத்தரும் நாய்க என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த சேனல்னு அந்த நம்பர் உங்க நம்பர் மாதிரி வர மாட்டேங்குது. வந்திருந்தா அவங்களால நாக்க பிடிங்க சாக முடியா கேட்டுருவேன். அதெல்லாம் பாருங்க, புதிய தலைமுறைத்துல இந்த பெங்களூர் பழனிசாமி பேட்டி கொடுத்தாங்க. நாரக்கிளி நாஞ்சின் கோலப்பேன் சவால் கொடுக்க முடியாம ஓடியா போயிட்டான். இல்லாட்டா அவன் தவி பேச இப்ப அவனால பேச முடியல. பேட்டி கொடுக்கறத விட்டு போட்டே ஓடி போயிட்டேன். அந்த பொங்கலூர் மணிகண்டன் தான் சொல்றாரு, 4.5 ஆண்டு காலம் 7.5 செய்யாமல் சிறப்பான ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு அவரு. நம்ம 4.5 ஆண்டு காலமே ஓபிஎஸ் இல்லாட்ட என்னைக்கே திமுக காரங்க அழைச்சிருப்பேன், தாமரை கட்சிக்காரங்க அழைச்சிருப்பேன், பிஜேபி காரங்க அழைச்சிருப்பேன். அந்த 4.5 வருஷம் ஓபிஎஸ் சுதாரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 200 பேர்த்த நல்லா கோடீஸ்வரனை சம்பாதிக்க வச்சா அந்த 200 பேராவது வலு வந்துருப்பான்ல. அந்த ஆளுகத்தான் தெம்பும் திராணி இல்ல. நான் கேட்கறேன், சம்பாதிக்கிறது மட்டும் ஓபிஎஸ் மட்டுமே சம்பாதிக்கணும், பதவி மட்டும் ஓபிஎஸ் மட்டுமே கிடைக்கணும். இப்ப நான் நிபந்தனையற்ற முறையில் சேர்ந்துக்கிறேன்னா அப்ப முழுக்க ஓபிஎஸ் சுயநலத்தோட தானே இருக்காரு. இதெல்லாம் பேசுக்க அப்ப நம்ம நீங்க 3 பேர் ஒன்னா நின்னுங்க, ஜில்லா நின்னுங்க. நீங்க நம்ம சசிகலா தினகரன் நீ 3 பேர் ஒன்னா நின்னு கைகோத்து நீங்க கைகோத்து நின்னாங்கன்னா சரி. வந்துட்டாண்டா
வந்துட்டோம்டா மக்கள்லாம் வாங்கன்னு சொல்லுங்க அப்படி நின்னுங்க ஒரு இது கொடுங்க. இந்த சசிகலாமா எனக்கு வீணா போய் பேசுது. இந்த ஆளு வாரேன்னு தான் சொல்றா, அவ டைம் கொடுக்க மாட்டேக்கா. இப்போ மூணு பேர் ஒன்னா கை கோத்துட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பெல்லாம் இந்த சசிகலா இவன் கணக்கட்ட எடப்பாடி கணக்கட்ட அவளை உள்கூத்துதே அவளை நடக்கும். ஓபிஎஸ் முழுக்க பாஜகவே தான் நம்பி இருக்காரு. என்ன நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. இவங்க அப்பனா எங்க அப்பானான்னு நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. நாளைக்கு தெரிஞ்சுவோம்ல. ஏன் நாளைக்கு பிறந்த நாள்லயே அம்மாளுக்கு. அம்மா பிறந்த நாள்ல என்ன நடக்க போகுது? பிப்ரவரி 24 பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. நாங்க எல்லாம் பாப்போம். அதெல்லாம் சும்மாங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் நடக்காத மாதிரி தெரியல. புலி வருதுங்கிறதுக்காக தான். புலி வருதுன்னா புளிய முறத்தால வரட்டுறதுக்கு துப்பு இல்லாம உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்ம பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை? வேலு நாச்சியாரு, சின்ன மருது, பெரிய மருது, புலித்தேவர், இவ்வளவு பாரம்பரியம் உள்ள ஒரு இனம் இப்படி வெக்கந்தட்டு போயிருக்கு. ஆண்டா வரம்பரை ஆண்டாத பரம்பரைன்னு பேச மாட்டேன்றாங்களா? ஒரு விஜய் ஒரு நடிகர் வேலுநாச்சியார் படத்தை போட்டு இன்னைக்கு வேலுநாச்சியார்ட்டு வாரேன் ஒரு நடிகன். இவங்களுக்கெல்லாம் ஆண்டா வரம்பரன்னு சொல்லி போட்டு வேலுநாச்சியாரா இது பண்ண மாட்டேன்ட்டாங்க. தேவரை போட்டு தில்லா வாங்கடா தேவரை போட்டு. எவனும் பின்னாடி வரலன்னா சொல்லு, நான் சவால் விடுறேன். எடப்பாடி எதிர்த்து நிக்கிறதுல தேவரை மட்டும் போட்டு நீ ஊருக்குள்ளவா, உன் பின்னாடி எத்தனை பேர் உள்ள வராங்கன்னு பாப்போம். இப்ப முக்குளத்தூர் இனத்திலேயே இசக்கி ராஜா ஒருத்தர் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு. ஆமா. ஆனா இந்த திருமாரஞ்சி எல்லாம் முழுக்க பாஜகவுக்கு கொஞ்சம் சொம்படிக்கிறாரையா? திருமாரஞ்சி எப்போ சொல்லுங்க, அவன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு இப்போ சொம்பு தூக்கிட்டாங்க. சொம்பு தூக்கினாலும் சொம்பு தூக்காட்டாலும் மக்களுக்கு ஒண்ணுன்னா ஓடியாந்து நிக்கணும்ல. இப்ப இந்த எசக்கி ராஜா பொண்டாட்டி உள்ளெல்லாம் விட்டு போட்டு ஒரு மக்களுக்கு ஒண்ணுன்னா இங்க ராம்நாடு வரைக்கும் போறாப்புல இல்ல. அவரு இசக்கி ராஜா மறவரா? ஆமா, எல்லாமே மறவர் தான். இங்கிட்டு வேற எந்த ஜாதியுமே கிடையாது. மதுரையில தான் கல்ல வீடு இருக்கு. மறவரும் கல்லரும் ஒத்துமை இல்ல. 3 பேருமே ஒத்துமை இல்ல. நீ பெருசா நான் பெருசான்னு உங்ககிட்ட சம்பந்தம் என்கிட்ட சம்பந்தம் 3 வருதுல. இதே கடலூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வன்னியர் தான் நிறைய இருக்காங்க. வன்னியர் நாங்களும் தேவர் தானே அவங்களும் சொல்றாங்க. அவங்கிட்ட இருக்க ஒத்துமை உங்ககிட்ட இல்ல. வன்னியர்கிட்டயோ பல்லர்கிட்டயோ பறையர்கிட்டயோ முஸ்லீம்கிட்டயோ முத்திரையிட்டயோ இருக்க ஒத்துமா முக்குளத்தூர்கிட்ட இல்ல. முக்குளத்தூர்கிட்டயா இல்ல. நீங்க 3 வாரம் ஒண்ணு சேர்ந்து தில்லா நின்று ஒரு மீட் அங்கே ஓடுங்க. இந்த நடிகர் ராமமூர்த்தி. ஆமா. நான் ஆப்பநாடு மரவரன்ட்டு வராப்புல. ஆப்பநாடு மரவர எல்லா கடையில ஒண்ணு சொல்லுங்க. மரவரல மரம் என்ன ஆப்பநாடு மரம்? ஆப்பநாடு மரவர்னா அந்த மரவர் மரவர் எல்லாம் ஒரே மரவர் தான். ஒரே மரவர் தானா? ஒரே ஆப்பநாடு மரவரா இல்ல ஆப்படிக்கிற மரவரா? ஆப்படிக்கதான் போறாங்க எல்லா பேரும். ஆப்பநாடு மரம்னு அவங்க சொல்ல வேண்டியதே. இவங்க கொண்டைய மரம்னு சொல்ல வேண்டியதே. செம்மநாடு மரவர்னு சொல்ல வேண்டியதே. ஆனா வீணா போய் உட்காந்துருக்க வேண்டியதே. இப்ப மரவர் கல்லரை ஏத்துக்கல இல்ல. கல்லரு ஏத்துக்கிட கல்லர் தான் ஏத்துக்கிட மாட்டாங்க. மரவர் ஏத்துக்கிடுவாங்க. சேர்வாரும் கல்லரும் தான் ஒண்ணு சேர மாட்டாங்க. சேர்வாரும் கல்லர் தான் ஒண்ணு சேர மாட்டாங்க. மரவர் எல்லா மரவரும் ஏத்துக்கிடுவாங்க. எல்லா மரவரும் முக்குள் யாரோ ஒரு நம்ம கல்லற மரவர மரத்தவமாறு கல்லப்பைய சொல்லுவாங்க. நீங்க மரத்தவமாறு மரத்தை தேவர்னு வந்துட்டா எல்லா பையலும் ஒண்ணுதானே. எல்லாரும் ஒண்ணுதானே. மக்கள் கல்லறு மரவரும் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்காங்களா? அது நடந்திருக்கு. அது இப்பத்தான் சேர்வார வீட்லயும் முடிஞ்சிருக்கு, கல்ல வீட்லயும் முடிஞ்சிருக்கு. அது நடக்குது. ஆனா இன்னும் அந்த வீரா பொண்ணு மட்டும் போக மாட்டேங்குது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாவே இருந்துச்சுன்னா நீங்க அரசியல்ல அனாதை தானே. ஆமா, அரசியல்லாம் வேண்டான்றேன். ஒண்ணு சேர மாட்டேன். நீ அரசியலே வேண்டாம். நீ ரூட்ல போய்கிட்டே இரு. அவனை மண்ணை கவ வைக்கணும். எடப்பாடியே மண்ணை கவணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்கட்சியா இருந்தது கூட போயிடும். நாசமா போயிடும். எதிர்கட்சியா இருக்கிறது கூட எடப்பாடி மண்ணை கவனம். அப்பதான் மூஞ்சில வழக்கமாத்த கொண்டு அடிக்கலாம். 10-11 தோழி பழனிசாமியே வழக்கமாத்த கொண்டு மக்கள் அடிப்பாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா இவங்க எல்லாரும் இப்ப அம்மா பிறந்த நாள்லயும் இவங்க ஒண்ணு சேர போறது இல்ல. அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. நாளைக்கு தெரியும். அதே நேரத்துல அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க 3 பேரும் ஒரே மேடையில ஏறி கை கோத்து நாங்க கட்சியை மீட்போம்
அப்படின்னு சொல்லாத வரை அதிமுக ஒன்றிணைய இருக்கிறதான வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கணிப்பு என்ன? மக்கள்கிட்ட இவங்க 3 பேரும் அம்மா சமாதியில் போய் ஒன்று சேர்ந்து அம்மா சமாதியில் போய் உறுதிமொழி எடுத்து மக்கள் பின்னாடி அவன் என்ன வாரது, எடப்பாடி என்ன வாரது, நீங்கள் வாங்க உள்ள களத்தில் இறங்கி. இப்போ இவங்க 3 பேரும் அம்மாவோட சமாதிக்கு போகணுங்கிறீங்க? 3 பேரும் அம்மாவோட சமாதி, அம்மா ஆத்மாவே இன்னும் தன்னால தட்டழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அம்மா ஆத்மா கேரளா ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு, அம்மா ஆத்மா இன்னும் உசுரோட அலையுது அப்படின்னு. அலையுதுன்னா அது யாரை ஒன்றாலும் தலைமையில் உட்கார வைக்க போகுதுன்னு கேள்விக்குறியா இருக்குல்ல? யார் அது? யாரை வேணாலும் எடப்பாடிக்கு சப்போர்ட்டெல்லாம் அந்த அம்மா பண்ணாது. எடப்பாடிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. எடப்பாடிக்கெல்லாம் மக்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் கேட்குறேங்க, இப்போ அம்மையார் சசிகலாவுக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கும், எடப்பாடிக்கு 70 வயசு இருக்கும், ஓபிஎஸ்க்கு 70 வயசு இருக்கும், தினகரனுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு 70 வயசு விட்டோம். ஒரு 50 வயசு 50 வயசுல உள்ளவங்களை வந்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக உருவாக்கணும் தானே? அவர் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு உயிரோட இருப்பாரு. புதுசா கட்சியில இத்தனை தலைவர் இருக்காங்க, உங்க பக்கம் போட்டியே வைங்க, யாருக்கு ஆதரவா அதிகமா பெறுவதோ அவங்க வந்து நின்றுட்டு போட்டோம். ஒரு இளைஞரை கொண்டு வாங்க. 70 வயசு எல்லாமே வந்து வயோதிக காலத்துல நாளைக்கு இன்னைக்கு என்ன இருக்கிறவங்களை கொண்டு போய் பாட்டினா ஆதரவு கொடுங்க, பின்னாடி இருந்து ஆதரவு கொடுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ வயசு கம்மியா இருக்கிறவங்க பொதுச் செயலாளராக இருந்தா இன்னொரு 30 வருஷத்துக்கு இந்த கட்சி இருக்கும். இல்லைன்னா வந்து 5 வருஷத்துல சாக போறவங்களை கொண்டு போய் யாரா இருந்தாலும் பொதுச் செயலாளர் வந்தா நாளைக்கு இன்னொருத்தவங்க செத்து போகும்போது அந்த கட்சி பிளவடையும்ல. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்து வந்து இன்னொரு பொதுச் செயலாளர் யார் வந்தாலும் அவங்க செத்து போனா மறுபடியும் இன்னொரு பிளவு தானே வரும். அதுதான் சொல்றேன். மக்கள் வந்து படுத்து எழுந்துச்சா நிச்சயம் இல்ல, காலையில எழுந்துச்சா அப்பதான் உசுரி இருக்கா இல்லையான்னு தெரியும். இயற்கை நம்மளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னு அதை உணராத ஜென்மங்க வந்து மனுஷ ஜென்மங்களே கிடையாது. அண்ணன் தம்பி உறவு கிடையாது, அக்கா தங்கச்சி உறவு கிடையாது. காசு பணத்துக்காகத்தான் உறவே. காசு அவன் கொடுக்க. எடப்பாடி இன்னைக்கு ஓபிஎஸ் அவன் 1000 ரூபா கொடுத்தா, ஓபிஎஸ் 2000 ரூபா கொடுத்தா, இந்த எம்எல்ஏ 60 பேர் பின்னாடி நாய் எனக்கிட்ட வருவானுங்க ஓபிஎஸ் பின்னாடி. அந்த காசை ஓ பன்னீர்செல்வம் கொடுக்க வேண்டியது. இவர் சொத்து வச்சிருக்காரு. நீ கொடுக்கவே வேண்டாம். நீ மக்கள் கொடுத்து செவி. விலைவாசி கூடி போச்சு, ஓசி பஸ்ன்னு கவலைப்படுத்துறாங்க. வேலை வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கும்போது மக்கள் வந்து திமுக மேல வெறுத்து போயிருக்காங்க. அப்படி இருந்து 200 உதவி நாங்க தான் ஜெயிப்போம்னு திமுக காரையும் கூவிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஒண்ணு சேராம 26 கோட்டை விட்டு போட்டு இவங்க வந்து நாசமா போறாங்க. அதுதான் மிச்சம். எவனும் ஜெயிக்க முடியாது. சரி, நீங்க வந்து கொடுத்து லட்டு கணக்கட்டா தூக்கிட்டு போயிருவியா. இப்ப நீங்க இறுதியா சொல்ற கருத்து வந்து ஓபிஎஸும் டிடிவி அம்மையார் சசிகலா அவங்க 3 பேரும் அம்மா சமாதியில போய் உட்காராம இந்த கட்சி ஒன்னா இணையாதுங்கிறீங்க? அம்மா சமாதியில போய் உட்காருங்க, மக்கள் உங்க பின்னாடி தன்னாடி வருவாங்க. மெரினாவே நிறைய போதா இல்லையான்னு பாருங்க. சரிங்க, பல்வேறு ஒண்ணு மாதிரி கூவுங்க. நீங்க ஒன்னா இருங்க. நாளைக்கு கடற்கரை இது உங்க கூட்டத்தை பார்த்தேவோ திமுக நிறம்லாம் இல்லையான்னு பாருங்க, ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு. சரிங்க, அதாவது அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்க 3 பேரும் அம்மா சமாதியில உட்காராம அந்த கட்சி இணையாது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களையும், வேலு நாச்சியார் வீரம் நிறைந்தது, சின்ன மருது பெரிய மருது புலித்தேவன் இப்படி வீர பரம்பரையில் இருந்தால் அம்மையார் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பதுங்குறாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. பதுங்கி பாயிறாங்களா அல்லது அப்படியே புஷ்வானமாக போயிருமா அப்படின்னு நம்ம விரைவிலே பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிம்மா. இவங்க பதுங்கிட்டு போறாங்க. பாயிறது வந்து எடப்பாடி தான். இவங்க ஆமா, இவங்க ஒன்னா இணையாம எதுவும் சாத்தியம் இல்லை. எடப்பாடி தான். எடப்பாடி பாஞ்சாலும் வெட்டியாத்தான் போவேன். எடப்பாடி பதிஞ்சாலும் வெட்டியாத்தான் போவேன். கவுண்டனுக்கு ஒத்த ஓட்டு கூட வராது. கவுண்டை நின்றானா ஜெயிக்க மாட்டேன். கவுண்டை இல்லாம யாருனாலும் ஜெயிப்பாங்க. கவுண்டை இல்லாம இருந்தா எதிர்கட்சி கூட வராது. சரிங்க, உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. பாப்பா, நன்றி, வணக்கம்மா. நன்றி. வணக்கம்.